இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மைக்கம் ரிலே p127ஓட ஃபுல் செட்டிங்கை பற்றி பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ இதில் என்னென்ன செட்டிங்லாம் உங்களுக்கு டவுட் இருக்கோ அது எல்லா செட்டிங் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட் பேராமீட்டர் செட்டிங் பார்ப்போம். டவுன் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வந்தால் சீரியல் நம்பர், டிஸ்கிரிப்ஷன், சாஃப்ட்வேர் வெர்ஷன், இதில் ஆக்டிவ் குரூப் 1 இருக்குது. ரைட்டா, குரூப் 1ல் நம்ம என்னென்ன ஓவர் கரண்ட் எர்த் செட்டிங் பண்ணுறோமோ அது ஆக்டிவ் ஆகும். இன்புட் ஸ்டேட்டஸ், இப்போ வந்து என்னென்ன இன்புட் வந்து ரிலேல கிடைக்குதோ அதோட இன்புட் எல்லாமே 1 காட்டுது. ரைட்டா, இது வந்து ரிலேவோட ஸ்டேட்டஸ். அதாவது ரிலேயோட அவுட்புட் எந்தெந்த ரிலே ஆனில் இருக்குதோ அது வந்து 1 காட்டும், மற்ற 0 காட்டும். இது டைமிங் இதெல்லாம் செட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். கான்ஃபிகரேஷனில் ஜென்ரல் ஆப்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ, இதில் லைன் சிட்டி பிரைமரி கரண்ட், அது சிட்டியோட பிரைமரி கரண்ட்டை நம்ம என்ட்ரி பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 500 வச்சுருக்கேன், திருப்பி அதை 200 செட் பண்ணிவிடுவோம். சீட்டோட செகண்ட் கரண்ட் 1 ஆம்பியர், 5 ஆம்பியர்னா 5 ஆம்பியர் செட் பண்ணணும். இது எத்தனை சிடி, இப்போ லைன் பிடியோட ப்ரைமரி எவ்வளோ, 33 kV, 11 kV, செகண்ட் 110 volt. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஆஃப் எல்இடி. இந்த லெஃப்ட் சைடில் பாருங்கள் எல்இடி இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட் 4 எல்இடி வந்து உங்களுக்கு டிஃபால்ட் அவங்களே கொடுத்துருப்பாங்க. மீதி உள்ள எல்இடி 5லேருந்து 6, 7, 8 எல்இடி நம்ம வந்து செட் பண்ணலாம். இப்போ T1 அதாவது ஓவர்லோடில் ட்ரிப் பண்ணால் அந்த எல்இடி இண்டிகேஷன் வரணும்னு பார்த்தா அதுக்கு நேராக T1ல் போய் எஸ்ன்னு செட் பண்ணணும். எல்இடி 6 நம்ம செட் பண்ண போகிறோம். ஓவர்லோட் கரண்ட் செட் பண்ணுவோம் ஃபஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஓவர்லோட் ட்ரிப் ஆச்சுன்னா எல்இடி 6 க்ளோ ஆகும். இது ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல். அதில் அவுட்புட் ரிலீஸ், இன்புட்ஸ் பார்ப்போம். ஃபஸ்ட்டு இன்புட் 1. சப்போஸ் இன்புட் 1ல் வந்து சர்க்யூட்டில் வந்து நான் ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன் L1, இன்புட் 1 ஸ்ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன் எஸ்ன்னு பண்ணிடுறேன். ரைட்டா, எஸ் பண்ணிட்டுனா ஸோ என்ன இன்புட் 1 வந்து ஹை ஆச்சுன்னா ட்ரிப் சர்க்யூட் சூப்பரேஷன் ஓகேன்னு அர்த்தம். இன்புட் 2ல் போய் செட் பண்ணுறேன், ரீசெட் எல்இடி. ஓகே, ஸோ எஸ் பண்ணிடுறேன் இன்புட் 2ல். ஸோ இன்புட் 2ல் போய்கிட்டு நான் ஒரு புஷ் பட்டன் கனெக்ட் பண்ணி வோல்டேஜ் கொடுத்தா இந்த எல்இடி சாப்பிட ட்ரிப்பிங் எல்இடி இருந்தால் ரீசெட் ஆகிடும். ஸோ இன்புட் எல்இடி, இன்புட் 3ல் இன்புட் 4, இந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அதில் போய் எஸ் பண்ணிட்டா அந்த ஆப்ஷன் வந்து அசைன் ஆகிடும். அதுக்கப்புறம் அவுட்புட் ரிலேஸ் நம்ம அசைன் பண்ணுவோம். இங்கே வந்து ரிலே நம்பர் 2 1ன்னு அசைன் பண்ணிடுறாங்க. அதாவது அண்டர் வோல்டேஜில் ட்ரிப் ஆகும்போது ரிலே 2 வந்து ஆப்ரேட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரிலே அவுட்புட் 7 நம்ம அசைன் பண்ணுவோம். அது என்ன லாஜிக் நம்ம அசைன் பண்ணுறோம், அந்த லாஜிக் ஃபுல்ஃபில் ஆனதும் ஹையானதும் அந்த காயில் ஆப்ரேட் ஆகும். 7 எப்படி அசைன் பண்ணணும், சர்க்யூட்டில் க்ளோஸ் நம்ம அசைன் பண்ணுவோம். 7 ஹை பண்ணுவோம், 0 1 ஆக்கணும். ஓகே, ஸோ சர்க்யூட்டில் க்ளோஸ் கமாண்ட் வந்து கொடுத்தவொடனே அந்த காயில் ஆப்ரேட் ஆகிடும் அவுட்புட். நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரொடெக்ஷனில் போவோம். ப்ரொடெக்ஷன் G1, ஆக்டிவ் குரூப் G1ல் தானே இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தோமே பாஸ்வேர்டில் டிஃபால்ட் பாஸ்வேர்டு தான், ஓகே பண்ணிப்போம். ஃபஸ்ட் ஸ்டேஜ் கரண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுல் லோட் கரண்ட் 500 ஆம்பியர்னு வச்சுப்போம். சிடி இஷ்யூ 1000/1 ஆம்பியர். ஸோ 1/1000 × 500, 0.5 செட்டிங் பண்ணணும். டிலேட் டைப் IEC/SI. இதை தனித்தனி உங்களுக்கு ஃபுல் நான் தனியாக வீடியோ போட்டு உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். TMS 0.3 இது எப்படி மாதம் சும்மா காட்டுறேன் உங்களுக்கு. 0.2 டைம் ரீசெட், அதாவது ட்ரிப் ஆனதுக்கப்புறம் ரீசெட் பண்ணதுக்கு எவ்வளோ டைம் கழிச்சு ரீசெட் ஆகணும். அது
இது கரண்ட் செகண்ட் ஸ்டேஜ். எஸ் பண்ணணும், அப்போ தான் அது ஆப்ரேட் ஆகும். நோ பண்ண ஆப்ரேட் ஆகாது. அதாவது செட்டிங் 2. டிலே டைப் டிஎம்டி. டைம் ட்ரிப்பிங் டைம். ட்ரிபிள் ஸ்டேஜ் நான் நோ தேவையில்லை. அது ரெண்டாவது எர்த் ஃபால்ட் செட்டிங், அது எஸ் பண்ணிப்போம். இது ஃபார் எக்ஸாம்பிள் 510, அது 10% செட்டிங். 500 ஆம்பியரில் 10% ட்ரிப் ஆகணும். 50 ஆம்பியர். ஓகே, எர்த் ஃபால்ட். 1 × 50/1000 0.05 செட் பண்ணணும். டிலே டைப் ஐஇசி எஸ்ஐ டிஎம்எஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு தனித்தனியாக ஒரு வீடியோ ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோடு போடுறேன். செகண்ட் ஸ்டேஜ் 0.1 செட் பண்ணியாச்சு. டிலே டைப் டிஎம்டி. டைம் ரீசெட் 0.04. டைம் ரீசெட்னால் எவ்வளோ டைம் கழிச்சு ரீசெட் ஆகணுன்றதுக்காக. நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம் அண்டர் வோல்டேஜ், ஓவர் வோல்டேஜ். ஃபஸ்ட்டு ஓவர் வோல்டேஜ் செட் பண்ணுவோம். இது லாஜிக் அண்டு, அதாவது 2 ஆப்ஷன் இருக்கும். சப்போஸ் இன்புட் எம்சிபி இருக்குதுல்ல, வீட்டோட எம்சிபி ஆனில் இருக்கணும், வீட்டோட இன்புட்டு வரணும். அப்போ உங்களுக்கு 1, இல்லைன்னா ஏதாவது 1 ஆஃபில் இருந்ததுன்னா 0 அவுட்புட் வரும். ஓகே, அந்த லாஜிக். அப்போ தான் உங்களுக்கு பிரேக் ஆன் ஆகும். இப்போ வந்து நம்ம வந்துட்டு ஓவர் வோல்டேஜ் 110% எடுப்போம். ஸோ 110%, 110 வோல்ட்டில் 110%, 110 × 110/100 121 வோல்ட் செட் பண்ணணும். ஏதோ டைமிங் டபுள் ஸ்டேஜ் வேணாம். ஸோ அதெல்லாம் நோ பண்ணியாச்சு. அடுத்தது அண்டர் வோல்டேஜ், அது லாஜிக் 93 பாயிண்ட். அதாவது எப்படின்னா 100 வோல்டேஜ் 85% எடுத்துவோம். 110 × 85/100. ஸோ 93.5 வருது. 93.5 நம்ம செட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம வந்து இந்த மாதிரி அண்டு இதோட லாஜிக் எல்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனை பார்ப்போம். அண்டு ஐஇசினா என்ன, டிஎம்டி செட்டிங்னா என்ன, டிஎம்எஸ்னால் என்ன, இதெல்லாம் நான் தனித்தனி வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, அவுட்புட் ரிலேஷன் எப்படி, இதெல்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ நான் தனியாக போடுறேன். தேங்க்யூ.